வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளி வறுமையின் அடையாளமா பெருமையின் அடையாளமா? அப்படி பெருமையின் அடையாளமா இருந்தா ஏன் இன்னும் பள்ளி மாணாக்கர்கள் அதிகமா அரசு பள்ளியை விரும்புறது இல்ல? ஒரு கூலி தொழிலாளி கூட ஏன் தனியார் பள்ளியை நாடி போறான் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரி, எல்லாருமே வந்துட்டு அரசு பள்ளியை வந்துட்டு ரொம்பவுமே இழிவாகவும் கேவலமாகவும் பேசிட்டு வந்தாங்க. அதாவது நான் இழிவானா மற்ற விஷயத்தை நான் வந்துட்டு அங்கே வேலை செய்யக்கூடியவங்களோ படிக்கக்கூடியவங்களோ இழிவா பேசுறாங்க அப்படின்றத நான் சொல்லல. அரசு பள்ளியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது மாணாக்கர்களுக்கு தேவையான வசதிகள் வந்து அங்க இல்ல அப்படின்றத வந்துட்டு பல தரப்புல இருந்து சொல்லப்பட்டு வந்துச்சு. அது உண்மையா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்னோட ஊர்ல இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கு போயிருந்தேங்க. அரசு பள்ளி அன்னைக்கு விடுமுறை, அதனால நான் உள்ள எங்கேயும் போல, வெளியே இருக்கிறத மட்டும் தான் பார்த்தேன். அதை பார்த்து என் மனம் ரொம்பவே உடைஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்கல்வி அமைச்சர்ல இருந்து அன்னைக்கு ஆண்ட அதிமுக வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடியது என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு கல்வியில உயர்ந்த நிலையில இருக்கு, தமிழ்நாடு மாதிரி கல்வியை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி பல கதைகளை வந்துட்டு சொல்லிட்டு வந்தாங்க. சரிங்க, அதெல்லாம் எதனால நடைபெறுது? அரசு பள்ளியால் நடைபெறுதா? அரசு பள்ளி மாணாக்கர்களுக்கு எத்தனை பேருக்கு எத்தனை வகையான வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்றத எந்த டிவரும் சொல்லுது? அரசு பள்ளி வந்துட்டு இப்போ எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்காக எங்க ஊர்ல இருக்கக்கூடிய புலிக்கல், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் புலிக்கல் ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு நான் போயிருந்தேங்க. அங்க ஒரு சுற்றுச்சுவர் கிடையாது. அந்த அவ்வளோ பெரிய 8ஆம் வகுப்பு வரைக்கும் மாணாக்கர்கள் அங்கே படிக்கிறாங்க. அங்கே படிக்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு எந்த ஒரு பள்ளியை சுற்றி எந்த சுற்றுச்சுவரும் கிடையாது. அதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உள்ள நுழைஞ்சதுமே பள்ளியின் முகப்பிலே வந்து பார்த்தீங்கன்னா பியர் பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பள்ளி முகப்பிலே இருக்கு. அதன் பின் அங்கே குடிச்சிட்டு போட்ட பாட்டில், கிளாஸ், அதாவது அந்த மது ஆர்ந்தத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பிளாஸ்டிக் கிளாஸ்கள் வந்துட்டு விசிறி அடிக்கப்பட்டிருக்கு. மேலும் சிகரெட் துணுக்குகள் வந்துட்டு அங்கங்க சிதறி கிடக்கு. இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாணாக்கர்களுக்கு என்ன தோணும்? இதெல்லாம் யார் கிளீன் பண்ணுவா? இங்க வரக்கூடிய மாணாக்கர்கள் என்னடா இது, இவங்க எல்லாம் இப்படி போட்டுட்டு போயிருக்காங்களே, இது ஒருவேளை நல்ல விஷயமா இருக்குமோ அல்ல கெட்ட விஷயமா இருக்குமோன்னு தெரியாத இவங்க என்ன நினைப்பாங்க? பியர் பாட்டில கொண்டு வந்துட்டு பள்ளி முகப்புல வைக்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த குடிகாரர்களுக்கு யார் தைரியத்தை கொடுத்தா? அதன் பின் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் இப்படி ஒரு பக்கமா வெளிப்புறத்துல இருக்கே, இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தா, அதை விட கொடூரமானது அடிப்படை தேவை. ஒரு மனுஷனால சாப்பாடு இல்லாம கூட இருக்க முடியும், தண்ணி இல்லாம இருக்க முடியாது. அந்த தண்ணி சுத்தமா தூய்மையா வந்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த புலிக்கல் ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில போய் நான் அங்க இருக்கக்கூடிய 3 டேங்குகள் இருக்கு. அந்த 3 டேங்கையும் நான் பார்த்தேன். அதுல ஒரு டேங்க் முற்றிலும் வறண்டு உள்ள இலைதலைகளோட முழுமையா வறண்டு காய்ச்சி வச்சுச்சு. இன்னும் 2 பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொம்ப கொடூரமான பிளாஸ்டிக் கேப், அந்த டேங்கோட கேப் உள்ள இருக்கு. அதே கேப்ல ஃபுல்லா மண் இருக்கு. அந்த மண்ணுல அப்படியே ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்காங்க. அதுல அப்படியே தண்ணி இருக்கு. இதை எப்படி மாணாக்கர்கள் குடிப்பாங்க? அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய கழிப்பிடம் இருக்கிறதுலயே ரொம்ப கேவலமான விஷயங்க. ஒரு மனுஷனுக்கு தேவையானது, அடிப்படை தேவையானது கழிப்பிடம். ஊர் முழுக்க, ஊர் அறிய எல்லா அரசுகளும் சொல்லுது, நான் வந்துட்டு எல்லா இடத்துலயும் கழிப்பிடத்தை கட்டி கொடுப்பேன், தூய்மையான பாரதத்தை உண்டாக்குவேன். தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம், தமிழ்நாடு வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுக்கு கூட போட்டி கிடையாது, வெளிநாடுகளுக்குடைய போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய கழிப்பறை அவ்வளோ கேவலமா இருக்குங்க. அவ்வளோ கேவலமா இருக்கு. நான் உங்களுக்கு அதுக்கான போட்டோஸ் எல்லாம் அட்டாச் பண்றேன், பாருங்க எவ்வளவு கேவலமானது. அங்க இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் அங்க போயிட்டு கழிப்பிடம் கழிச்சா அவங்களுக்கு இல்லாத நோய் கூட வெளிவரும் அப்படின்னு சொல்லலாம். பெண்களோட கழிப்பறைக்கு ஒரு லாக் கிடையாது. அந்த லாக் உடைச்சி அந்த செவுத்தையும் உடைச்சு வச்சிருக்கானுங்க. இப்போ அந்த பாத்ரூம் எல்லாம் எப்ப கட்டுதுன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப பழைய பாத்ரூம் எல்லாம் கிடையாதுங்க. 2022 23 இன்னும் 2 வருஷம் கூட முழுமையா முடியாத அந்த கழிப்படத்தோட கதவு உடைக்கப்பட்டிருக்கு. இது உடைச்சது யாரு? இது உடைச்சதை இன்னும் ஏன் சரி செய்யல? பள்ளியும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி திறந்தாச்சு. பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த வந்து அந்த அரசு அதிகாரிகள் வந்து நோட்டமிட்டு என்னென்ன குறைபாடுகள்லாம் இருக்கு, அடுத்து பள்ளிகளுக்கு மாணாக்கர்கள் வர போறாங்க, அதை எப்படியாவது நிறை செய்யணும் அப்படின்ற நிலையில இல்லாம பள்ளி தொடங்கியாச்சு. 2 நாள் பள்ளிக்கு மாணாக்கர்கள் வந்தும் ஆச்சு. ஆனா இன்னைக்கும் அந்த குடிநீர் தொட்டிகள் சுத்தம் செய்ய கிடையாது. கழிப்பறைகள் அவ்வளவு கேவலமா இருக்கு. இப்ப வெளியில தெரியறது மட்டுமே இத்தனை கொடூரங்கள் நடைபெறுதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்கும்? கல்வி கரெக்டா கொடுக்கப்படுதா அப்படின்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? எல்லா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களா நம்மளுக்கு தெரியுமா? இதெல்லாம் நீ கேட்க போனா, அதெல்லாம் கேட்க நீ யாரியா? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்றத தான் நம்மளுக்கு கேட்பாங்க. சரி, இதெல்லாம் இப்படி இருக்கு, இன்னும் சமையலறை அது எப்படி இருக்கும் நம்ம போய் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா கழிப்படத்தையும் குடிநீர் இருக்கக்கூடிய இடத்தையுமே இவ்வளவு கேவலமா வச்சிருக்கக்கூடியவங்க சமையலறையை எப்படி வச்சிருப்பாங்கன்றதும் கேள்விக்குறியா தான் இருக்கு. அதன் பின் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் நான் வந்துட்டு கிரவுண்டுக்கு செலவழிச்சிருக்கேங்க, அதாவது பிளே கிரவுண்டுக்கு செலவழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போர்டை வந்து வச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த போர்டில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் எழுதிருக்காங்க. ஓகே, என்ன லட்சக்கணக்கில் பண்ணிருக்காங்க? அப்ப கிரவுண்ட் பெருசா சூப்பரா இருக்கும், அட்லீஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இப்படி இருந்தாலும் வச்சு பிள்ளைங்களுக்கு நல்லா விளையாடுறதுக்கான இடத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சு அங்க பார்த்தா 2 BHK வீடு அளவு கூட இல்ல அந்த கிரவுண்டுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணதான் கணக்கு எழுதியிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய போர்டில். இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசு பள்ளியில எப்படி தன்னோட பிள்ளைகளை வந்துட்டு சேர்ப்பாங்க? தன்னோட பிள்ளைகளை அங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு சுகாதாரமான வாழ்வியல் அமையும்? படிக்கிறாங்க படிக்கல செகண்டரிங்க, கல்வியை விடுங்க, ஃபர்ஸ்ட் அடிப்படை தேவையான கழிப்பிடம் மற்றும் நீரே இந்த நிலைமையில் இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு கோவிலை விட புனிதமான அந்த பள்ளியில பியர் பாட்டில், சிகரெட் துணுக்கு, அப்புறமா மது அருந்து விட்டு போடப்பட்ட அந்த கிளாஸ் இதெல்லாம் போடப்பட்டிருக்கு. கோவிலை விட புனிதமான இந்த இடத்துல இப்படி நடக்கிறதுக்கு காரணம் என்ன? சுற்றுச்சுவர் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய கழிப்பிடங்களை பார்க்க வைரலா எரியுது.
என்ன சொல்றது, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்றாங்க. இது அரசு பள்ளி வந்துட்டு வறுமையின் அடையாளம் இல்ல பெருமையின் அடையாளம்னு சொல்லிட்டு பல பல கதைகளை கட்டவிழ்த்து விடக்கூடிய இன்றைய ஆளும் அரசும் முன்னாள் ஆண்ட அரசுகளும் இந்த மாதிரியான சிறு சிறு தவறுகளை கூட சரி செய்யல, ஒரு தேவைகளை கூட மக்களோட தேவைகளை கூட பூர்த்தி செய்யலன்றது இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல வெட்ட வெளிச்சமா காட்டியிருக்க மக்களே. இதுக்கு காரணம் யாரு? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவரா, இல்ல 25 வருஷமா இந்த மாலக்கோடு மாகாணத்தை ஆண்டுட்டு வர KP அன்பழகன் அவர்களா, இல்ல இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஆண்ட கட்சியான அதிமுக திமுகவா, இல்ல இப்ப ஆண்டுட்டு இருக்கக்கூடிய தாவேகாவா? ஏன்னா அவங்களோட ஆட்சி காலத்துல தொடக்கப்பட்ட இப்போ இந்த 2026-27க்கான கல்வியாண்டு தொடங்கப்பட்டிருக்கு. அது தொடங்கப்பட்ட நேரத்திலேயே இவ்வளவு கேவலமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அந்த மாணாக்கர்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த பியர் பாட்டிலையும் அந்த சிகரெட் துணுக்குகளையும் பார்க்கக்கூடிய மாணாக்கர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்? அங்க இருக்கக்கூடிய கழிப்பறையை எப்படி மாணாக்கர்கள் பயன்படுத்துவாங்க? அசுத்தமான அந்த நீரையும் அசுத்தமான அந்த கழிப்பறையும் மாணாக்கர்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு காரணம் யாரு? இதெல்லாம் சரி செய்யணும்னா ஒட்டுமொத்த மக்களே நீங்க தான் கேள்வி கேட்கணும், நீங்க தான் கேள்விகளை எழுப்பணும். உங்களோட பள்ளியில உங்களோட குழந்தைகளை பள்ளியில சேர்க்கறது மட்டும் உங்க வேலை இல்லைங்க. அந்த பள்ளி சிறப்பா நடைபெறுதா? அந்த பள்ளிக்குள்ள இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் பாதுகாப்பா தான் உணர்றாங்களா? அங்க இருக்கக்கூடிய அடிப்படை தேவையான நீர் கழிப்பிடம் எல்லாம் கரெக்டா இருக்கா? அங்க இருக்கக்கூடிய உணவு தயாரிக்கக்கூடிய அந்த சமையல் அறையின் சுத்தத்தின் அளவு எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் அரசு அதிகாரிகள் தான் வந்து பார்ப்பாங்க, அரசு அதிகாரிகள் தான் வந்து கேட்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா அந்த இடத்துல படிக்கக்கூடியது நம்மளோட குழந்தைங்க, நம்மளோட ஏழை குழந்தைங்க, வறுமையோட குழந்தைகள் தான் அங்க படிக்கிறாங்க மக்களே. தயவு செஞ்சு உங்களோட குழந்தைகள் மேல இருக்கக்கூடிய அக்கறையின் காரணமாவது உங்களோட பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியை போய் பாருங்க. பார்த்து அங்க இருக்கக்கூடிய கழிப்பிடம் எப்படி இருக்கு, சமையலறை எப்படி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கேள்விகளை கேளுங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களான்னு ஃபர்ஸ்ட் கேளுங்க மக்களே. ஏன்னா அங்க இருக்கக்கூடியது நம்மளோட பிள்ளைகள் தானே தவிர இந்த ஆளுங்கட்சியினரோட பிள்ளைகள் கிடையாது. அவங்க எல்லாம் சேஃபா போய் பிரைவேட் காலேஜ்ல பிரைவேட் ஸ்கூல்ல படிப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட இல்லாத காசுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோம். ஆனா அந்த இடத்துலயும் தரமான கல்வியை நாம தான் கேட்டு வாங்கணும். தட்டனா தான் திறக்கும், கேட்டா தான் கிடைக்கும். எனவே மக்களே, யாரை குறை சொல்லியும் நம்ம இந்த வீடியோ போட வரல. இந்த குறைகள் எல்லாம் திருத்தணும். இதுக்கு வந்துட்டு அரசும் செவி சாய்க்கணும், அங்க இருக்கக்கூடிய மக்களும் கேள்விகளை எழுப்பணும். இது வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய புலிக்கல் ஊராட்சியோட ஸ்கூலோட நிலைமை மட்டும்தான். இதே மாதிரி பல இடத்துல பல்வேறு ஸ்கூல்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனையை அங்க இருக்கக்கூடிய நீங்க தான் கேட்கணும். நீங்க கேட்டாதான் பதில் கிடைக்கும். தயவு செஞ்சு இந்த புலிக்கல் ஊராட்சி மன்றத்தில் இருக்கக்கூடிய கழிப்பறையையும் குடிநீர் வசதியையும் தயவு செஞ்சு சரி செய்து தருமாறு திரு ராஜ்மோகன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ பல பேருக்கு ஷேர் பண்ணி அந்த பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அதிகப்படுத்த உதவுங்க மக்களே. நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோல ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மேலும் நான் என்ன மாதிரியான கண்டென்ட் அடுத்து பேசணும்ன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஹீரோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இன்ஸ்டன்டான சமூக பிரச்சனைகளும் அரசியல் அப்டேட்டுகளும் உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அரவிந்த் சின்னசாமி.